இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னா இப்ப வரைக்கும் இடஒதுக்கீடு தராத சூழல் இருக்கு. இதையெல்லாம் கண்டித்து இன்னும் இந்த மாவட்டத்தினுடைய துணை கோரிக்கையா இருக்கக்கூடிய அனைவருக்கும் வீடு கொடுக்கணும். இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை. வீடு இல்லாம இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களுக்கும் வீடு கொடுக்கணும். ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் 21 என்ன சொல்லுதுன்னா, இந்திய நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் உணவு, உடை, இருப்பிடம் 3 கொடுக்கணும்னு சொல்லுது. அந்த அடிப்படையில் இந்த 3 கிடைப்பதற்கான போராட்டமாக மறியல் போராட்டமாக இன்னைக்கு நாம் துணை கோரிக்கையாக வச்சிருக்கோம். ஆகவே இந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக இன்றைக்கு நாம் மறியல் செய்திருக்கிறோம். அதனால இந்த கோரிக்கைக்காக வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் அனைத்து பகுதியினுடைய தோழர்களுக்கும் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்ப நாம் அம்மா என்று அழுகாமல், அம்மா என்று அழுகாமல், ஐயோ என்று பதறாமல், ஐயோ என்று பதறாமல், சத்தமிட்டு இன்க்லாப் மக்களுக்கு சத்தமிட்டு இன்க்லாப் விண்ணில் தோண்டிய தோழர் நாங்கள். பெண்களுக்கு 33% அம்மா என்று அழுகாமல், அம்மா என்று அழுகாமல், ஐயோ என்று பதறாமல், ஐயோ என்று பதறாமல், சத்தமிட்டு இன்க்லாப் மக்களுக்கு சத்தமிட்டு இன்க்லாப் விண்ணில் தோண்டிய தோழர் நாங்கள். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னா இப்ப வரைக்கும் இடஒதுக்கீடு தராத சூழல் இருக்கு. இதையெல்லாம் கண்டித்து இன்னும் இந்த மாவட்டத்தினுடைய துணை கோரிக்கையா இருக்கக்கூடிய அனைவருக்கும் வீடு கொடுக்கணும். இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை. வீடு இல்லாம இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களுக்கும் வீடு கொடுக்கணும். ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் 21 என்ன சொல்லுதுன்னா, இந்திய நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் உணவு, உடை, இருப்பிடம் 3 கொடுக்கணும்னு சொல்லுது. அந்த அடிப்படையில் இந்த 3 கிடைப்பதற்கான போராட்டமாக மறியல் போராட்டமாக இன்னைக்கு நாம் துணை கோரிக்கையாக வச்சிருக்கோம். ஆகவே இந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக இன்றைக்கு நாம் மறியல் செய்திருக்கிறோம். அதனால இந்த கோரிக்கைக்காக வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் அனைத்து பகுதியினுடைய தோழர்களுக்கும் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்ப நாம்